பசுவி தயிர் சாதம் ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே பச்சரிசி ஒரு 1.5 கப் எடுத்து ஊற வச்சுருக்கேன். அதுக்கு 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சாப்பாடு வேறு க்ளோஸ் பண்ணி ஒரு 6 விசில் வச்சுக்குவோம். இப்போ சாதம் நல்லா வெந்துருச்சு. இதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். காயத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணி விட்டு சாதத்தை நல்லா ஆற வச்சுக்குவோம். சாப்பாடு நல்லா ஆறிட்டு அதில் தயிர் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்துக்கலாம். தாளிப்பு தேவையான எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடாயிட்டு அதில் கடுகு உளுந்த பருப்பு சேர்த்து 1 ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கிறேன். காஞ்ச வத்தல் சேர்த்துக்கிறேன். இஞ்சி கட் பண்ணி வச்சு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். தாளிப்பை சேர்த்துக்கலாம். மல்லியில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். தயிர் சாதம் ரெடி.